நல்மேட்பரேசு நாமமே என் காது கின்பமா புண்பட்ட நெஞ்சை ஆற்றவே ஊற்றுண்ட தைலமாம். இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமமே. அந்நாமம் நைந்த ஆவியை நன்றாக தேற்றுமே, துக்கத்தால் தொய்ந்த உள்ளத்தை திடப்படுத்துமே. இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்தின் இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் நாளிலே வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தபடினாலே கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அருளினதான இந்த தென்கிழக்கு இந்திய மாகாண தலைவர்களுக்கும் ரெட் சென்னை கனெக்டிங் கம்யூனிட்டி மீடியாவுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடந்த 9 மாத காலமும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார், நம்மை நடத்தினார், நம்மை பாதுகாத்தார், நம்மை பலப்படுத்தினார். இந்த 10வது மாதத்தையும் கர்த்தர் நமக்கு ஈவாய் தந்திருக்கிறார். இந்த 10வது மாதத்திலே ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தங்களை தருவார் என்று சொல்லி நாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்திலே சென்று ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது ஊழியக்காரர்கள் மூலமாய் ஆண்டவர் என்ன பேசுவார் என்று சொல்லி நாம் வாஞ்சியோடு காணப்படுவோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை தருகிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 91வது சங்கீதம் அதில் 14வது வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் வைத்து ஆண்டவர் நமக்கு தருகிறதான ஒரு வாக்குத்தத்தம், உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். இந்த வசனத்தின் 2வது பகுதி அதை தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்விலும் சரி, ஒரு உயர்வு நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. இருக்கிறதான நிலைமையோடு நாம் இல்லாதபடிக்கு இன்னும் நாம் உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்பதற்காக உழைக்கிறோம், அதற்கான முயற்சி எடுக்கிறோம், அதற்கான காரியத்தை ஆண்டவர் ஏற்ற காலங்களிலே வாய்க்க பண்ணி தருகிறார். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இது மோசையின் சங்கீதமாய் காணப்படுகிறது. தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் தான் இந்த வார்த்தை. நாம் வேதத்திலே அநேக தேவ பிள்ளைகளை இதற்கு சாட்சியாக எடுத்து சொல்லலாம். ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளில் உங்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 89வது சங்கீதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதை ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்தை அவன் அதிகமாய் அறிந்திருந்தபடினால் தாவீதை ஆண்டவர் பிரத்யேகமாய் அவர் தெரிந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அபிஷேகிக்கிறார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது.
அப்போஸ்தலர் 17:13-22 நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இதை தெளிவுபடுத்துகிறார். தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய பிதாக்களின் தேவனுடைய நாமத்தை ஆண்டவராகிய தேவன் இந்த தாவீதுக்கு அதிகமாய் வெளிப்படுத்தினார். அதை அவன் தெரிந்து கொண்டபடினால், அறிந்து கொண்டபடினால் அதில் ஒரு நம்பிக்கை வைத்து கர்த்தருக்காக எதையும் செய்ய வேண்டும் என்றதான ஒரு வாஞ்சியோடு காணப்பட்டதான் தாவீதுடைய வாழ்வு. கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இளமையிலே ஆண்டவருக்காக வாழ்ந்த ஒரு மனிதன், கர்த்தருடைய நாமத்தை பல வழிகளிலே மகிமைப்படுத்தினதான ஒரு மனிதன், அவருடைய வாழ்வை ஆண்டவர் ஏற்ற சமயத்திலே உயர்த்தினார், ஒரு ராஜாவாக உயர்த்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த இயேசுவின் நாமத்தினாலே நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் நமக்கு அருளும்படியாய் கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். இந்த 10வது மாதத்தில் நாம் கேட்கிறதான காரியங்கள் இயேசு நாமத்தினாலே கேட்டால் அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்கள் சொன்னால் அந்த உயர்வை கொடுக்கிறவர் உன்னதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய பிள்ளைகள் இன்றைய கல்வியில் படித்து கொண்டிருக்கிறார்கள், கல்வியிலே ஒரு உயர்வு வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சிகளை ஆண்டவர் வாய்க்க பண்ணி கொடுக்கிறார். அநேகரை ஆண்டவர் சாட்சியாகி வைத்திருக்கிறார். இதை 10வது மாதத்தில் அந்த உயர்வு உடைய வாழ்வை தேடி வருகிறது. அந்த உயர்வை கொடுக்கிறதான ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் கேளுங்கள். ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டால் நிச்சயமாய் அதற்குள்ள பலனை ஆண்டவர் கொடுப்பார். அதற்கான பதிலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களையும் விதமாய் வைப்பார் என்பதற்கு அதொரு சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் உயர்வுக்கான வாழ்க்கை முறையை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த பாபிலோன் மாகாணத்தில் ஒரு விசுவாச வீரர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தான கர்த்தருடைய பிள்ளைகள் ராஜாவை வணங்க வேண்டும் என்றதான கட்டளை பிறப்பித்த வேளையிலும் கூட தேவனுக்காக, தேவனுடைய நாமம் மகிமைக்காக வைராக்கியமாய் விசுவாச போர் வீரர்களாய் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி நாம் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்டதான விசுவாச போர் வீரர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அந்த பாபிலோன் மாகாணத்திலே அந்த ராஜாவை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்து கர்த்தருடைய நாமத்தை ஒருபோதும் மறுதலியாதபடிக்கு, கர்த்தருடைய நாமமே மேலான நாமம் என்பதை உறுதியாய் பற்றிக்கொண்டபடியினால் ஆண்டவராகிய தேவன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அந்த பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினார். இப்படிப்பட்டதான உயர்வை கொடுத்ததான உன்னதமான ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் உயர்த்தும்படியாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மையும் உயர்த்தும்படியாய் சித்தம் வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அந்த நாமத்தை மேன்மை பாராட்டினால் ஆண்டவர் நம்முடைய வாழ்வை உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ள ஆண்டவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஒரு வசனம் விதமாய் சொல்லுகிறது. யாக்கோபுக்கு நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, நாம் உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியதான ஒரு காரியம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி இந்த 10வது மாதத்திலே கடவுளுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்கு முன்பாக
தாழ்மைப்படுவோம். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆலயத்தில் சென்றாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மை அவருடைய கரத்தில் முழுவதுமாய் அர்ப்பணிப்போம், தாழ்த்துவோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறதான ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் கிருபை தந்து நம்முடைய வாழ்வாதாரத்தை ஆண்டவர் உயர்த்தும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் நாம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? தாவீதை உயர்த்தின ஆண்டவர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்துவார். அப்படிப்பட்டதான நல்ல ஆண்டவருடைய நாமத்தை நாம் இன்னும் மகிமைப்படுத்துவோம். இயேசு எனும் நாமமே அன்றி வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த இயேசு நாமத்தை நம்பி வாழ்வோம். அந்த இயேசு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அந்த இயேசு நாமத்தினாலே நாம் கேட்போம். கேட்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதமாய் தந்து இந்த மாதம் முழுவதும் ஒரு குறைமை காணபடிக்கு எல்லாம் நிறைவாக்கி நடத்துகிறதான நிறைவுள்ள ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்து போன 9 மாத காலமும் கர்த்தர்களோடு கூட இருந்தீர். நாங்கள் சென்று வந்த வழிகளெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். செய்த எல்லா வேலைகளிலும் உடைய கிருபையின் கரம் தங்கியிருந்து எங்களை ஆசீர்வதித்து வந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த 10வது மாதத்தையும் கடவுள் எங்களுக்கு ஈவாய் தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த 10வது மாதம் ஆண்டவரே ஆரம்பம் முதல் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர்களோடு கூட இருப்பீராக. நாங்கள் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த காரியங்களை எல்லாம் செய்து நிறைவேற்றுவதற்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் என் ஆண்டவர் தரும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடினால் எங்களுடைய வாழ்வையும் ஆண்டவர் உயர்த்துவீர் என்றதான அந்த ஒரு நிச்சயத்தோடு, அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்முடைய கருத்தில் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மாகாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தென்கிழக்கு இந்திய மாகாணத்தை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. நடைபெறுவதான எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டுடைய நாமம் இன்னும் இந்த ஊழியங்கள் வழியாக மேன்மையடையும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாகாணத்தை பொறுப்படுத்தி நடத்துகிறதான மாகாண தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆண்டவரே, இந்த மாகாணம் இன்னும் உயர்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, ஆண்டவரே, ஒவ்வொரு டிவிஷன்களை நடத்துகிறதான தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் ஏரியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஆண்டுடைய நாமம் இன்னும் மகிமைப்படட்டும். எங்கள் ஜனங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜனங்களுக்கு வேண்டியதான எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, தாழ்வில் எங்களை நினைத்தவரை நாங்கள் இன்னும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, எங்களுடைய உயர்வெல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்குதப்பா. ஏற்ற காலங்களிலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள் என்று சொன்ன இறை வாக்கின்படியாக ஏற்ற காலங்களுடைய எங்கள் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். கல்வியிலே சிறந்து விளங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மேல் படிப்புக்காய் காத்திருக்கிறதான பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே கர்த்தாவே, உடைய ஊழியங்கள் மூலமாய் கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஐயா, உடைய ஊழியங்கள் வளரட்டும், உடைய ஊழியங்கள் பரவட்டும். உம்மை அறியாமல் இருக்க ஜனங்கள் மத்தியில் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட அநேக ஊழியக்காரர்களை ஆண்டவர் ஏவி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திற்காக, தேசத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த கனெக்டிங் கம்யூனிட்டி மீடியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இதையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தென் வழியாக உடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறபடினால் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உலகமெங்கிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்கிறதான் நம்முடைய
கட்டளை இதன் வழியாக நிறைவேறி வருகிறபடினால் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு விசை கூட கர்த்தாவே எங்கள் மாகாணத்துக்கு தத்தியமாய் ஆசீர்வதிப்பீராக. மாகாணத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கத்தரதியமாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கேட்ட சத்திய வார்த்தை மூலமாய் ஆண்டவர்களை இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற மக்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தேவையில் இருக்கிற மக்களுடைய தேவையை சந்தியும். அனைத்து மக்களுடைய பொருளாதாரத்தையும் ஆண்டவர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்தில் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் ஆசீர்வாதமும் இன்றைய சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றென்றும் நிறைவாய் தங்கியிருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.